ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சுட சுட நமது வீடியோக்கள் பற்றின புதிய ராசி பலன்களை பற்றின ஒரு மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்போயே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களோட அப்டேட் கிடச்சிட்டே இருக்கு. நம்மளோட ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. ஏன்னா அடுத்த 5 வருடத்திற்கு நமது இந்திய திருநாட்டை யார் ஆளப்போகிறார் என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்க ஓட்டு உரிமையை நீங்க விட்டு கொடுக்காம அனைவருமே மறக்காம ஓட்டளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் கூட சூரிய பகவானும் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. அற்புதமான இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளுங்க. எந்த வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. யார் கூட பழகினாலும் சரி, நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்கிழமை யாராக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் மனசை விட்டு பேசி அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய யோகமான கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. ஆனால் மனசை விட்டு பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமான நல்ல மகிழ்ச்சியான அலை வீசினாலும் நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அல்லது மற்றவங்களை அளவுக்கு அதிகமாக கேலி கிண்டெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. அப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு சூழல் வேற லெவலில் நல்ல கலகலப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே. நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல நீங்கள் பிளான் பண்ணி யோசித்து செயல்பட்டால் இன்றைய தினம் நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேவையான உதவிகள் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. இந்த தினம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பான ஒரு நாள். உங்களது பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மீது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான அன்பை உங்கள் மீது பொழியக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதலீடு தொடர்பான விஷயங்களை வியாபாரிகள் கொஞ்சம் தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. எந்த முடிவு எடுக்கணும்னாலும் சரி, அந்த துறையில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனைகளை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவு எடுத்து நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுதுங்க. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். பொருளாதார உயர்வு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல நேரம் இதுங்க. மனசு விட்டு பேசுங்க. அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சேரும். இன்றைய தினம் வியாபாரத்தில் செலவுகள்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் ஏதாவது ஹார்ட் சம்பந்தமான டிசீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் காஃபி போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா சில முக்கியமான முடிவுகளை அதுக்காக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நம்ம கடகராசி என்பவர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தகராறுகள் எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் புதிதாக எந்த பிரச்சனையும் உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. நல்ல ஒரு அற்புதமான மனநிலையில் உங்கள் ரொமான்ஸ் மிக்க மனநிலையில் தான் உங்கள் மனக்குறந்த காதலர் இருப்பாருங்க. ஸோ அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவருடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனைகள் உங்கள்
காதலர் கூட இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவதன் மூலமாக தானாக தீர்ந்து விடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. நாளை அப்படின்றது ரொம்ப லேட்டாக ஆகணுங்கிறதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களது வெற்றிக்கு யாரெல்லாம் வந்து தடையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் கண் முன்னாடியே வந்து தோல்வி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை சிக்காமல் இருக்கணுங்க. அதனால் நீங்கள் பிடித்தமான இறை வழிபாடுகள் செய்யலாம். பிடித்தமான கோயில்களுக்கு போயிட்டு வருது உங்களுக்கு நல்லதுங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுங்கள். உங்களுக்கு தொலைபேசி மூலமாக சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்து மன சங்கடங்களை உருவாக்கினாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் பழகும் போதும் இன்றைய தினம் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. மற்றபடி சிறந்த ஒரு நாளாக குடும்பத்தில் அமைதி பெருகும். வியாபாரம், அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய கூடவே வந்து மனமகிழ்ச்சி மற்றும் கலகலப்பான நல்ல சூழ்நிலையும் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது கடகராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக நிதானித்து செயல்படுங்க. கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி நிதானித்து செயல்படுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. யாரெல்லாம் பூசம் நட்சத்திரம் நம்பலாக இருக்கீங்களோ உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் குறித்த சிந்தனைகள் ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை சிறப்பாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைதுங்க. குறிப்பாக ஆரோக்கியம் சிறந்த முன்னேற்றத்தை பெறும். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த முதலீடு செய்யறதா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு தேவையான நபர்களிடம் தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.